சோ ஆண்டவர் வரும்போதே ஒரு தோட்டக்காரனை போலதான் அங்க காட்சி அளிக்கிறாரு. எதுக்காக தோட்டக்காரனை போல வராருனாக்கா, நம்மளை பண்படுத்தவும் நம்மளை காத்து கொள்ளவும் அவர் வருகிறார். ஆமென். நம்மளை பண்படுத்தி கொள்வதற்காக வருகிறார். சோ பிரியமானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள பண்படுத்தப்படுகிறோம், எந்த அளவுக்கு நான் நான் கர்த்தருக்குள்ளாக நான் அவரை எப்படி நான் பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ள வந்தார், ஆண்டவர் என்னை பண்படுத்த வந்திருக்கிறார், ஆண்டவர் என்னை சரிப்படுத்த வந்திருக்கிறார், ஆண்டவர் என்னை கல்டிவேட் பண்ண வந்திருக்கிறார், ஆண்டவர் என்ன அழகுபடுத்த வந்திருக்கிறார். ஒரு தோட்டம் வச்சிருந்தாலே, தோட்டம்னு இருந்தாலே அதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னாக்கா அதை அதை வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி அழகுபடுத்துவாங்க, அதை அப்படி அழகுபடுத்துவாங்க, அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட் வாங்கணும்னு நினைப்பாங்க, அதை பண்படுத்துவாங்க, அதுக்கு ஸ்பெஷலா உரம் வாங்கிட்டு வருவாங்க, அதுக்கு ஸ்பெஷலா எல்லா அதோடைய சாமான்கள் எல்லாம் வைத்து அதை செய்வாங்க. பயங்கரமா இருக்கும். இந்த தோட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இறங்கிட்டாங்கனாக்கா அது அந்த தோட்டங்கள், அந்த செடிகள், அந்த பூக்கள் அவங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அந்த ஆதாம் தவறியத, அந்த ஆதாம் தவற விட்டத, பண்படுத்தவும் காத்துக்கொள்ளவும் தவற விட்டத இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து அந்த 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 மரியாளை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? அவரை பார்த்து அவர் தோட்டக்காரர் என்று எண்ணி நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என்று அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால், அவர் திரும்பி பார்த்து ரபூனி, அதுக்கு போதுகிறே என்று அர்த்தமாம். சோ தோட்டக்காரர் ஒரு போதகராக உள்ள வந்திருக்கிறார். ஆமென். நம்மளை காத்து கொள்வதற்காக வந்திருக்கிறார், நம்மளை பண்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். இயேசு செத்து போயிட்டாரு, காணாம போயிட்டாரு கிடையாது. ஆதாமோட போயிடுச்சு. அவர் நம்மளை எப்படி பண்படுத்துவாரு, அவர் நம்மளை எப்படி காத்துக்கொள்ள, அவர் உயிர்த்தெழுந்தாலும் ஒரு தோட்டக்காரனை போல, போதகராக இருந்தாலும் ரபூனியை போல எழும்பி நம்மளை காத்துக்கொள்கிற தேவனாக வந்தார். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஒரு அந்த 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 20வது யோவான் 20வது அதிகாரத்தை படிச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 2வது வசனத்துல அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால், அவளை அலைகிற அலைச்சல் பாருங்க. பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் நிக்கக்கூடாது, பெண்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நிறைய கமெண்ட்ஸ் போடுவீங்க என்ன. ஆனா இந்த இடத்துல ஒரு பெண்ணுகிட்ட தான் நம்பி இந்த சுவிசேஷத்தை சொல்றாரு ஆண்டவர். முதல் சத்தியத்தையே யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு? ஒரு பெண்ணிடத்தெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. பெண்ணிடத்துல கொடுத்து அனுப்பிதான் அதுக்கப்புறம் தான் அது போய் பரவுது எல்லாருக்கும், சீஷர்கள் மூலமாக. அதுக்கப்புறம் சீஷர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? கதவை மூடிக்கிட்டு 19வது வசனத்துல பாலாம், கதவு பூட்டி அவங்க உள்ள இருக்கிறாங்க என்ன, அவங்க அந்த அந்த அவங்க வீடுகளிலே பூட்டிட்டு பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நடுவுல போயிட்டு ஆண்டவர் சமாதானம் சமாதானம் சொல்றாரு. அந்த அதிகாரம் முழுவதுமே அவர் போற இடத்துல எல்லாம் சமாதானம் சொல்றாரு.